குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. Deepajodi Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்துருச்சு. மழை வந்ததுனால நிறைய பேருக்கு வியாபாரம் ரொம்ப ரொம்ப பாதிப்பு. 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தீபாவளின்றது அது தனி ஒரு இதே இருந்துச்சு. 10 நாள் 15 நாள் பயங்கர பிஸியா இருக்கும் இந்த டி நகர் மார்க்கெட்டு. இதெல்லாம் டி நகர் மார்க்கெட்ல யாரும் வரதில்லை. கடைகள் பெரிய பெரிய கடைகள் அந்தந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணல கொஞ்சம் இதெல்லாம் தான் இருக்கு. ஆனால் வந்து போய் இருக்காங்க. கூட்டம் வந்து கொஞ்சம் சண்டே வந்துச்சு, நல்லா இருந்துச்சு கூட்டம். இப்போ கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஸ்கூல்லாம் இருக்கிறதுனால மக்கள் வரதுக்கு கொஞ்சம் இதாக இருக்காங்க. இந்த வார சண்டையில தான் எங்களுடைய வியாபாரத்தை பார்க்கணும். ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க, ஆனால் பொருட்களின் விலையை வந்து கடைக்காரங்க இன்னும் குறைக்கலன்னு தான் தோணுது. சாமானிய மக்கள் வந்து எப்படி இருந்தாலும் பார்கின் பண்ணி தான் பேச போறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க இது நம்ம 120 ரூபாய்க்கு எடுத்து 150 ரூபாய்க்கு கொடுத்தாலும் 140 ரூபாய்க்கு கொடுத்தாலும் பெனிஃபிட் ஆக போகிறது அவங்க தான். ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கடைங்களுக்கு தான் அது லாபம். சின்ன கடைங்களுக்குலாம் வந்து அந்த அளவு கிடையாது. ஜிஎஸ்டியோட சேர்த்து அதே மாதிரி தான் இருக்கு. ப்ரைஸ் எல்லாமே வந்து ஹையாக தான் இருக்கு. ஜிஎஸ்டி கட் பண்ணதுக்கும் ப்ரைஸ் டிஃபரன்ஸுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஷாப்பிங் மால் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 100 ரூபாய் வாங்கினா அந்த 100க்கு 3 ரூபாய் 103 ரூபாய் எவ்வளோ பே பண்ணால் டாக்ஸ் போட்டு வாங்கிக்கிறாங்க. பட் எங்களுக்கு டாக்ஸ் வந்தால் நாங்கள் கஸ்டமர் டாக்ஸ் வாங்குறது கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டினால எங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. எங்களுக்கு லாபம் இருக்குல்ல. ஜிஎஸ்டிங்கிறது அவங்க நார்மலாக போட்டு தான் இருக்காங்க. மக்கள் இன்னும் அதை இது பண்ணல. அந்த பழைய ஜிஎஸ்டிலே எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னும் அது குறைச்சி போனால் இன்னும் 1 வருஷம் ஆகும். முன்னாடி எல்லாம் ஒரு குடும்பமாக ஃபேமிலியாக வந்து எடுப்பாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு கடன் போடாமல் எல்லா கடையிலும் பார்த்து எடுப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு கடையில் போயிட்டு ஃபுல்லாக எல்லாருக்குமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதாவது போனஸ்ன்னு கொடுக்கும்போது சேலரி எக்ஸ்பென்சஸ் டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம்ல. அது போக நம்ம போனஸ் கொடுக்கும்போது ஃபெஸ்டிவ் நல்லா கொஞ்சம் செலவு பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து போனஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு செலிப்ரேஷனுக்கு வந்து செலவை நினைச்சு பயமா இருக்கு. அதனால செலிப்ரேட் பண்றது மூடே வரமாட்டேங்குது. இந்த தீபாவளிக்கு உங்க கடையில ஷாப்பிங் எந்த அளவுக்கு இருக்கு? வியாபாரம் ரொம்ப கம்மி தான். ஓகே. விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் போயிட்டாங்க. இப்போ ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டிருக்காங்க. அது ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கடைங்களுக்கு தான் அது லாபம். சின்ன கடைங்களுக்குலாம் வந்து அந்த அளவு கிடையாது. இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்துருச்சு. மழை வந்ததுனால நிறைய பேருக்கு வியாபாரம் ரொம்ப ரொம்ப பாதிப்பு. வருமானன்றது இப்போ முன்ன மாதிரி இல்லைங்க. இப்போ வருமானன்றது பெரும்பாலும் இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. பெரும் கடைங்கள்லாம் இப்போ அதிகமாகவும் சிறு வியாபாரிகள்லாம் வந்து என்னன்னா கசக்கப்பட்டாங்க. இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தீபாவளின்றது அது தனி ஒரு இதே இருந்துச்சு. 10 நாள் 15 நாள் பயங்கர பிஸியா இருக்கும் இந்த டி நகர் மார்க்கெட்டு. இப்பெல்லாம் டி நகர் மார்க்கெட்ல யாரும் வரதில்லை. நியர்பை ஷாப்லேயே பை பண்ணிக்கிறாங்க. இந்த வருஷம் இல்லை, போன வருஷமும் இதே மாதிரி தான் இருந்தது. டல்லாக தான் இருக்குது. எதனாலனா இந்த பாலை வேலை போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துலேருந்து ஆரம்பித்தாங்க. 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துமா அது நடந்திருக்கனால மக்களுக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியலை. போன வருஷமும் தீபாவளி அந்தளவுக்கு ஒன்றும் எடுக்கலை. இந்த வருஷமும் நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. டல்லாக முன்னா தீபாவளி 2 இயர்ஸ் தீபாவளினா கொஞ்சம் ஜெயிஜென்றது ஃபுல்லாக டி நகர்லாம் இருக்குது. இப்போலாம் ஆன்லைனில் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுறாங்க. கடைகள் அந்த மாதிரி அதிகமாக ஆகி போச்சு. சுமார் தான் மேடம். ஏன்னா உங்களுக்கு பாலெல்லாம் ஓப்பன் பண்ண கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இருந்தாலும் மக்களுக்கு அங்கங்கே ஆன்லைனு கடைகள் பெரிய பெரிய கடைகள் அந்தந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணல கொஞ்சம் இதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் வந்து போய் இருக்காங்க. கூட்டம் வந்து கொஞ்சம் சண்டே வந்துச்சு, நல்லா இருந்துச்சு கூட்டம். இப்போ கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஸ்கூல்லாம் இருக்கிறதுனால மக்கள் வரதுக்கு கொஞ்சம் இதாக இருக்காங்க. இந்த வார சண்டையில தான் எங்களுடைய வியாபாரத்தை பார்க்கணும். ஆனால் வந்து உங்களுக்கு அங்கங்கே கடைகள் பெரிய பெரிய கடைகள் ஓப்பன் பண்ணதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தீபாவளி ஷாப்பிங் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி க்ரௌடு இல்லை. என்ன காரணம்னா எல்லாம் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறாங்க. அது ஒரு காரணம். அண்ட் இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. சோ நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா அதுல ஏதாவது விலைவாசி குறைஞ்சிருக்குதா? ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க, ஆனால் பொருட்களின் விலையை வந்து கடைக்காரங்க இன்னும் குறைக்கலன்னு தான் தோணுது. முன்னெல்லாம் தீபாவளி ஷாப்பிங் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? என்ன கடைகள்ல நிறைய கூட்டங்கள் இருக்கும், கடைக்காரங்களுக்கு நிறைய க்ரௌடு இருக்கும். தீபாவளி விசேஷமாக இருக்கும். இப்போ ஆன்லைன் வந்ததுனால மக்களுடைய கவனம் பூரா ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எல்லாமே. அதனால கொஞ்சம் கடைத்தெருவுகள் எல்லாம் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இன்னும் 2-3 நாட்கள் தீபாவளி நெருங்குற இன்னும் 1 நாள் 2 நாள் எதுவும் திருப்பி மக்களுடைய கூட்டம் வருதான்னு தெரியல. ஆன்லைனில் வந்து அது சில பேர் வந்து சொல்கிறவங்களும் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஃபோட்டோ அவங்க பார்த்து எடுக்கிறது வந்து வேறையாக இருக்குது. நீ வீட்டுக்கு வர்றது வேறையா இருக்கு. அது இங்கனாக்கா நம்ம சாட்டிஸ்ஃபைடா நம்ம எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலையோ நம்ம 5-10 கம்மி பண்ணி கூட வாங்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள சில கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கே வந்து இது பண்ணுறாங்க. நம்ம தான் சப்போர்ட் பண்ணுறாங்க வர கஸ்டமர்ஸ். சில வராத கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் ஆன்லைனில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி கம்மி பண்ணாலும் வந்து இப்போ லாபம் இல்லை மேடம். முன்ன மாதிரி இந்த லாபம்லாம் இப்போ இல்லை. என்ன தான் ஜிஎஸ்டி கம்மி பண்ணாலும் நமக்கு ஜிஎஸ்டி தான் வருது. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து டாக்ஸ் போட்டில் நம்ம வாங்குறது கிடையாது. ஷாப்பிங் மால் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து 100 ரூபாய் வாங்கினாங்கன்னா அந்த 100க்கு 3 ரூபாய் 103 ரூபாய் எவ்வளோ பே பண்ணால் டாக்ஸ் போட்டு வாங்கிக்கிறாங்க. பட் எங்களுக்கு டாக்ஸ் வந்தாலும் நாங்கள் கஸ்டமர் டாக்ஸ் வாங்குறது கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டினால எங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. எங்களுக்கு ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுனால லாபம்னு யாருக்கும் சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் அந்த 100 ரூபாய்க்கு வித்த பொருளே 120 ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா அதிகமாலாம் கிடைக்க போறதும் இல்லை. எப்படி பார்த்தாலும் கம்மி பண்ணியிருந்தா 120 ரூபா கிடைச்ச பொருள் 110 ரூபாய்க்கு கிடைக்கும். எப்படி இருந்தாலும் அந்த 10 ரூபான்றது இன்க்ரீஸ் ஆகும். இதனால பலன் அடிக்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் பலனாக போறாங்க. நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வாங்கி விற்கிறது. நீங்க வாங்கும்போது அந்த ஜிஎஸ்டி கட்டி தானே வாங்குவீங்க? கட்டி தான் வாங்குறோம். இருந்தாலும் பெனிஃபிட் அடிக்கிறதுன்னு பார்த்தா நம்ம கிட்ட இப்போ சாமானிய மக்கள் வந்து எப்படி இருந்தாலும் பார்கின் பண்ணி தான் பேச போறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க இது நம்ம 120 ரூபாய்க்கு எடுத்து 150 ரூபாய்க்கு கொடுத்தாலும் 140 ரூபாய்க்கு கொடுத்தாலும் பெனிஃபிட் ஆக போறது அவங்க தான். நம்ம எதுவுமே ஆரம்ப போறது. அந்த 10 ரூபா 20 ரூபா கிடைச்சா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆன்லைன் ஷாப்பிங்னால இந்த ரோட் சைட் வியாபாரம் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. அது கன்ஃபார்ம். எல்லா துணின்னு பொறுத்த முடியாது, எல்லா பிஸ்னஸ்லயும் அது இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு எல்லா மார்க்கெட்டும் டிஜிட்டலில் தான் இருக்கனால எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் லாபம் இருக்குல்ல. ஜிஎஸ்டிங்கிறது அவங்க நார்மலாக போட்டு தான் இருக்காங்க. மக்கள் இன்னும் அதை இது பண்ணல. அந்த பழைய ஜிஎஸ்டிலே எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் அது குறைச்சி போனால் இன்னும் 1 வருஷம் ஆகும். அதுக்கு தான் நடந்துகிட்டு இருக்க. இப்போ உங்களுக்கு திடீர்னு குறைக்க மாட்டாங்க. பழைய வியாபாரம் ஓடுனது அதே ஜிஎஸ்டி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. குறைச்சது எதுவும் கிடையாது. இனி வரை மந்த்ல இயர்ல வந்தா அது குறையும். இப்போ இன்னும் 2 நாள் தான் இருக்கு தீபாவளிக்கு. ஆனா வந்து கூட்டம் அவ்வளவு டி நகர்ல இருக்கிற மாதிரி தெரியல. ஆமா, அதனால என்ன மக்கள் அங்க ஸ்கூலு காலேஜ் இருக்குது. அதனால மக்கள் கொஞ்சம் பிள்ளைகளை கூட்டு வர்றதுக்கு கொஞ்சம் இது பண்றாங்க. ஆனால் பாலம் ஓப்பன் பண்ணா மக்கள் வருவாங்க. இப்போ கடைகள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அங்கங்க வாங்கினால் ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக எல்லா திங்ஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ சேலரி வச்சு நம்மளோட டே டு டே லைஃப் ரன் பண்ணுறதே வந்து கஷ்டமாக இருக்கும்போது போனஸ்ன்றது வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் மாதிரி. இப்போ ஃபெஸ்டிவ் டைம்ஸ்லாம் நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ போனஸ்ன்றதை கட் பண்ணதுலேருந்து நிறையா கம்பெனிஸில் கொடுக்குறது இல்லை. அதுலேருந்து ரொம்ப அன்றாட செலவுக்கு சேலரி வாங்கி அதை ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபெஸ்டிவ் டைம்ஸில் இன்னும் எக்ஸ்ட்ரா செலவாகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த டைம் போனஸ் கொடுக்கல இல்லையா? எந்த டைமுமே அந்த கம்பெனில கொடுத்தது இல்ல. மற்ற கம்பெனிஸ்ல இந்த குடீஸ் அது கொடுக்குறாங்க. எங்க கம்பெனில அதுக்கு மட்டும் அதுவும் கூட கொடுக்கறது இல்ல. தீபாவளிக்கு நீங்க எவ்வளவு பட்ஜெட் போட்டீங்க? அந்த பட்ஜெட்குள்ள நீங்க இப்போ போட்டுக்கிறத வாங்கிட்டீங்களா இல்ல எக்ஸஸ் ஆச்சா? எக்ஸஸ் தான் ஆகுது. ஓகே, இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குன்னாங்க. அது ஏதாவது அந்த ஜிஎஸ்டி இருக்கும்போது பிரைஸ் ஹையா இருக்கும். ஜிஎஸ்டியோட சேர்த்து இன்னும் அதிகமா இருந்தது. இப்போ ஜிஎஸ்டி கட் பண்ணோடனே பிரைஸ் ஹை பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டியோட சேர்த்து அதே மாதிரி தான் இருக்கு. பிரைஸ் எல்லாமே வந்து ஹையா தான் இருக்கு. ஜிஎஸ்டி கட் பண்ணதுக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ்க்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே, இப்போ அப்போ டோட்டலா போனஸ் அப்படிங்கிற கலாச்சாரமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்றீங்க? இப்போ இல்ல. இப்போ எல்லாருமே அந்த குடீஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நட்ஸ் ஸ்பைசஸ் அந்த மாதிரி கொடுத்து சமாளிச்சிடுறாங்க. கட் பண்ணிட்டாங்க சேலரி. அதாவது போனஸ்ன்னு கொடுக்கும்போது சேலரி எக்ஸ்பென்சஸ் டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம்ல. அது போக நம்ம போனஸ் கொடுக்கும்போது ஃபெஸ்டிவ் நல்லா கொஞ்சம் செலவு பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து போனஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு செலிப்ரேஷனுக்கு வந்து செலவை நினைச்சு பயமா இருக்கு. அதனால செலிப்ரேட் பண்றது கூட வரமாட்டேங்குது. இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லையா? எங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. எங்களுக்கு வந்து நாங்கள் பொருள் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களே எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்துருச்சு கம்மி பண்ணிட்டோம்னு சொல்லி கம்மி பண்ண மாட்டாங்க. ஜிஎஸ்டியோட தான் பில் போடுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு 2500 ரூபாய்க்கு எடுக்கிறோம்னாக்கா 2750 ரூபா நம்ம ஜிஎஸ்டி கட்டி தான் எடுத்துட்டு வரணும் மாதிரி. 150 ரூபாய் அதிகமாக கூட 100 ரூபா 150 ரூபா அதிகமாக கூட வாங்கிட்டு வர மாதிரியே இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் தீபாவளி வந்திருக்கும்ல, அந்த டைம்ல அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் அப்புறம் இந்த மாதிரி ஸ்மார்ட் மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் தீபாவளி ஷாப்பிங்லாம் எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படின்னா இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையா இருக்கும். வியாபாரமே பார்த்தீங்கன்னா அந்த 20 டேஸ் பார்த்தீங்கன்னா தீபாவளி வியாபாரம் தான். காலையில எல்லாமே வந்து காலை 10 மணிக்கு கடையை போட்டுருவாங்க. நைட்டு 10 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்றதுக்கு முன்ன பின்ன ஆகும். அந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து அந்த 3 நாள் 4 நாள் தான் இருக்கு தீபாவளிக்கு. ஒரு வியாபாரமும் கிடையாது. வியாபாரம் ரொம்ப அடி வாங்கிடுச்சு. முன்னாடி எல்லாம் ஒரு குடும்பம் ஃபேமிலியா வந்து எடுப்பாங்க. கூட்டம் அதிகமா இருக்கும். ஒரு கடன் விடாம எல்லா கடையிலும் பார்த்து எடுப்பாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஒரு கடையில போயிட்டு ஃபுல்லா எல்லாருக்குமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. எப்படின்னா தேடி அலைய மாட்டேன்றாங்க. ஒரு கடைக்கு போனோமா எல்லாத்துக்கும் எடுத்தோமா வந்தோமா அப்படியே இருக்கமா இருக்கனால அந்த ஃப்ளோட்டிங்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன பிள்ளைல எல்லாம் தீபாவளி அப்படின்னா ஒரு ஜாலியா இருக்கும். நாளைக்கு தீபாவளி. இப்போ பயமா இருக்குது. இப்போ பயமா இருக்குது. ஐயோ, இது ட்ரெஸ் ஒரு சைடு, அப்புறம் அந்த இது ஸ்வீட்ஸ் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. பத்தாத்துக்கு இந்த பட்டாசு எல்லாம் நினைச்சாலே ரொம்ப ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக ரொம்ப ஹையா செலவு பண்றது. இந்த மத்தாப்பு ஒரு பாக்ஸே வந்துட்டு 500 ரூபாய்
அந்த ரேட்டுக்கு போடுறாங்க. அது போட்டால் எப்படி ஒரு 2 நிமிஷம் தான் அந்த மத்தாப்புக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம். அதுக்காக 500 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்குது. இந்த வருஷம் இன்னும் அதிகமாக இருக்குது விலை. அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா சாலையோர வியாபாரிகள்? அது என்ன வியாபாரம்னா அவங்க மில் அந்த காசு கொடுக்குறாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இன்ட்ரெஸ்ட் போடாமல் நீங்கள் நார்மலாக கட்டுங்க அப்படின்னா நம்ம வாங்கி கட்டலாம். இப்போ காசு இன்ட்ரெஸ்ட் போடாமல் நாங்கள் சில பாய்ங்களாம் இருக்கோம் வாங்க மாட்டாங்க. இப்போ நாங்களாம் வாங்க முடியல. 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது நாங்கள் வாங்க முடியாமல் இருக்குது. சில இது சலுகைகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எந்த இதுவும் பிரச்சனை இல்லை. அரசுக்கு கோரிக்கை வைக்கணும்னா இந்த சாலையோர வியாபாரிகளுக்கு இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தணும். சாலையோர மக்கள் இன்னும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ மற்ற கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்குது. ஆனால் இந்த சாலையோடு இருக்கிறவங்க இந்த வருஷம் தீபாவளின்றது பெரிய கஷ்டமாக இருக்குது. இன்னும் அவங்களாம் ஷாப்பிங் பண்ணலை, ட்ரெஸ் வாங்கலை. அவங்க பெரிய கடைங்களை பை பண்ணுறதை பார்த்துட்டு நம்மக்கிட்டையும் யாரும் வாங்க மாட்டாங்களா, நம்மளும் தீபாவளி கொண்டாட மாட்டோமா, நம்ம பசங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டோமா ஒரு ஏக்கத்தில் இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதில் தள்ளப்பட்டிருக்காங்க மக்கள். சாலை வியாபாரிக்காக ஒரு கோரிக்கை என்ன நம்பச்சுன்னா, இன்னும் இந்த பிஸ்னஸை இந்த இதுக்காக சாலையோர கடைகளை கொஞ்சம் மேம்படுத்தலாம். இன்னும் அவங்க நிறையா என்ன சொல்கிறதுனா பெனிஃபிட் நிறையா எடுத்துகிட்டு வராங்க. இன்னும் அதுக்கான பெனிஃபிட்ல நல்லா பண்ணலாம். ஒரு நீட்டாக பண்ணலாம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. Deeba Jodi Panjadibam Puja Ennai, blend of 5 puja oils from the House of Sunland.